யெகோவாயிரே பிரேட்டை வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையில் நாம் ஏதாவது காரியங்களில் சில மனிதர்களை அவங்க கேரக்டர் இப்படிதான் எடை போடுவோம். ஆனால் சில நாட்களிலேயே நாம் நினச்ச மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க கேரக்டர் நாம் நினச்ச மாதிரி இருக்காது. அது ஏன்னா மனிதர்களான நாம் மற்றவங்களோட நடை, உடை, பாவனை, பேச்சு இவைகளின் வழியாக அவங்கள எடை போடுறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனை அப்படி பார்ப்பவர் அல்ல. அவர் ஒரு மனிதனின் இருதயத்தின் உள்ளத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அதாவது அவர் பார்வையில் நல்லவனாய் இருக்கிற மனிதனை அவர் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கிற அனுபவத்தை பார்க்கலாம். ஆண்டவர் பார்வையில் ஒரு மனிதன் நல்லவன் என்பது அவர் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து பாவம் செய்யாதபடி நடத்தல். அப்படி நடக்கிற மனிதனை அவர் ஆசீர்வதிக்கிறார். பிரசங்கி 2:26 பார்க்கும்போது, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது அவர் பார்வையில் நல்லவனாய் இருக்கிறவனுக்கு 3 காரியங்களை கொடுக்கிறார்: ஞானம், அறிவு, இன்பம். ஒரு மனிதன் உலகப்படியான சகல இன்பங்களை பெற்றாலும் அது தேவனால் உள்ள ஆசீர்வாதமாக இல்லைன்னா அது அவனுக்கு சமாதானத்தை தராது. அதாவது மேற்பூச்சாய் உள்ள செயற்கையான ஒரு வாழ்க்கை. அதாவது நமது ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? 2 வகையான ஆசீர்வாதங்களை பார்க்கலாம். உலக காரியங்களில் விழுந்து செயற்கையாய் பெறும் நிரந்தரமற்ற ஆசீர்வாதம். 2வதாக ஆண்டவரிடமிருந்து நாம் பெறும் நிரந்தரமான ஆசீர்வாதம். உதாரணமாக, ஒரு கனி செயற்கையான முறையில் பழுக்க வைக்கப்படும் போது அது பார்வைக்கு நல்லா இருக்கும். ஆனால் அதன் சுவையில் வித்தியாசம் இருக்கும். அது உடலுக்கும் ஆரோக்கியமானது கிடையாது. அதாவது உலக காரியங்களில் விழுந்து செயற்கையாய் பெறும் நிரந்தரமற்ற ஆசீர்வாதம். இயற்கையான முறையில் பழுத்த கனியானது நல்ல சுவை மற்றும் உடலுக்கும் ஆரோக்கியமானது. அதாவது ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெறும் நிரந்தரமான ஆசீர்வாதம். இதில் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? ஆண்டவரின் கருத்திலிருந்து ஞானம், அறிவு, இன்பம் என்னும் நிரந்தரமான ஆசீர்வாதத்தை யாரும் பறித்து கொள்ள முடியாத ஆசீர்வாதம். அதனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.